தமிழ் கடவுள் முருகனுக்கு திருக்குட நன்னீராட்டு விழா திருச்செந்தூர்ல வர்ற ஜூலை 7ஆம் தேதி மிக சிறப்பான பெருவிழாவா நடக்க இருக்குதுங்க. இந்த பெருவிழாவுக்கு 10 லட்சத்துக்கு மேல மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால திருச்செந்தூர் முழுக்கவே ஒரு மாசமா ஏற்பாடுகள்லாம் அதிகமா நடந்துட்டு இருக்கு. இந்த குடமுழுக்கு கிட்டத்தட்ட 12 வருடங்கள் கழித்து நடக்கிறதுனால கோயில சுத்திலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் டெவலப்மெண்ட்டும் அதிகமா நடந்துச்சு. ஆங்காங்கே காவல்துறை கண்காணிப்பு கோபுரம் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஊரை தூய்மையா வச்சுக்கிறதுக்கு தூய்மை பணியாளர் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வரவழைச்சிருக்காங்க. 12 வருஷங்களுக்கு அப்புறம் இந்த குடமுழுக்கு நடத்துறதுனால கோயிலை சுற்றிலும் அலங்காரங்கள்லாம் பிரமாதப்படுத்துறாங்க. போங்க, கோயிலோட பிரதான நுழைவாயில வழக்கம் போல யானை ஆசீர்வாதம் வழங்கிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி கருணை கடலை கந்தா போச்சுன்னு அந்த வாசல் முழுக்கவே அழகா பூக்களால டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடல்ல நீராட போற பல லட்சம் பக்தர்களுக்கு ஏற்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் கடற்கரையில பண்ணிருக்காங்க. குடமுழுக்கு டைம்ல விமானங்கள்ல நீர் தெளிக்கிறதுக்காக கோபுரத்துக்கு மேல மரத்தாலான சாரங்களும் கட்டியிருக்காங்க. ராஜகோபுரத்துக்கு முன்னாடி 76 குண்டங்கள் நிறைஞ்ச யாகசாலைய பலன்னு ஒரு தங்க நிறத்துல போட்டிருக்காங்க. ஜூலை 2ஆம் தேதியில இருந்தே இந்த யாகசாலையில அனுதின பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு. பல்வேறு ஊர்கள்ல இருந்து வந்திருந்த தமிழ் ஓதுவார்கள் தமிழ்ல மந்திரம் சொல்லி ஓதுறது கேட்க அடடடடா தேனிலும் இனிமையா இருந்துச்சு. உங்களுக்கும் முருகனை பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த பெருவிழாவில கலந்துகிட்டு முருகனுடைய ஆசியை பெறலாம். வாங்க.